So hello guys and welcome back to the Gear Shifters. நான் உங்க ஆல்வின் and இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த கார் பத்தி பார்க்க போறோம். இந்த கார் உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் நெக்ஸானில் இந்த கலரே நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. யா கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவி டாடா நெக்ஸான் ஈவியில் மட்டும் இந்த மாதிரி ஒரு கலர் வரும். மற்ற ஆர்டினரி நெக்ஸான் எடுத்தீங்க இந்த ரெட் ப்ளூ ஒயிட் பிளாக் அந்த மாதிரி வரும். பட் ஈவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, அந்த என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீனிஷ் சம்திங் கலர், க்ரீனிஷ் ப்ளூ மாதிரி ஒரு கலர். அந்த கலர் என்னென்னு எனக்கு தெரியல. லைக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர், பட் கலர் சொல்லப்போனால் சூப்பராக இருக்குன்னு சொல்லணும் கைஸ். லைக் இட்ஸ் லுக்ஸ் லைக் கலர் இஸ் ரியலி குட், அவ்வளோதான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணுற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பேஜிங் தான். உங்களுக்கு தெரியுமா தெரியல அவ்வளோ தூரத்துலேருந்து. இது பார்த்தீங்கன்னா ஈவி பேஜிங். ஈவினா என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ டாடா நெக்ஸான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இதில் வந்து எந்த விதமான உங்களுக்கு அந்த ஃபியூல் லிட்டோ இந்த பெட்ரோலோ டீசலோ நினைக்கிற ப்ராப்ளமே இருக்க போகிறதில்ல. பிகாஸ் இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அண்ட் டாக்கிங் அபவுட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி நெக்ஸான் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான். த ஓன்லி திங் இந்த நியூ கலர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். அண்ட் இங்கே ஈவி பேஜிங் வந்துடும் கைஸ். ஸோ இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வரும். பட் அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் சேம் தான். அண்ட் இஃப் யூ டாக் அபவுட் ஃப்ரண்ட், ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு நார்மல் டாடா நெக்ஸான் தான். இந்த டாடா லோகோ எல்லாமே நார்மல் தான். த திங் எல்லாமே ஒரே டிஃப்ரென்ஸ் இந்த ஈவி. அண்ட் இந்த ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாம் உங்களுக்கு லைக் நார்மல் நெக்ஸானில் வந்து என்ன பார்க்குறீங்களோ அதே தான் சேம். ஒரே டிஃப்ரென்ஸ் இந்த இன்ஜின் மட்டும் தான், உள்ளே இருக்கிற இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின் பற்றி, இன்ஜினா மோட்டரா எல்லாமே சேம் தான். லைக் நார்மல் நெக்ஸான் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான். ஒரே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த மோட்டர் தான், இந்த எலக்ட்ரிக் மோட்டர் தான் ஒரே டிஃப்ரென்ஸ். அண்ட் டாக்கிங் அபவுட் எல்இடி லேம்ப்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் ப்ரொஜெக்ட் லைட்ஸ் தான் வருது இதில், பார்க்குறது நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த நெக்ஸானை பார்த்தோன்னு உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன தோணுது? உனக்கு என்ன தோணுது? நான் சொல்கிறேன் பாருங்கள், ஃப்யூச்சரில் ஒரு லேண்ட் ரோவர் மினி மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதுதான் ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா டிசைன் லாங்குவேஜ் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி, அதுதான் நான் சொல்கிறேன். பார்க்குறக்கு லைக் அந்த ஸ்ட்ரைக் ஆகிறது ஃபஸ்ட் விஷயம் அதுதான். பிகாஸ் அந்த ஃப்ரண்ட் அந்த லுக் பாருங்கள் எவ்வளோ போல்டாக இருக்குது. லைக் ஒரு லேண்ட் ரோவர் பார்க்குறோம் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிசைன் லாங்குவேஜ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ டாட்டா வந்து அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். நல்ல ஒரு டிசைன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க ஆஸ் அன் இந்தியன் பிராண்ட். அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இஃப் யூ கம் டு த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே ஒரு நல்ல ஒரு மேசிவான டயர்னு சொல்லலாம். அண்ட் டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 216/60R16 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 inch டைமண்ட் கட் அலாய்ஸோடு வருது. லைக் ஒரு நார்மல் காரில் என்ன இருக்கோ அதே தான். பட் உள்ளே இருக்கிற மோட்டர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லை. நீங்கள் ஒரு நெக்ஸான் வச்சுருக்கீங்களா, அந்த இன்ஜின் கழட்டி வச்சு ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் மாட்டிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் சின்ன ட்வீக்ஸ் அந்த ஈவியோட பேஜிங் எல்லாம் வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கைஸ் அவ்வளோதான். அண்ட் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிரில் கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து எந்த விதமான கூலிங் இதெல்லாம் தேவையில்லை, ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் தான். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இந்த கிரில் அப்படியே வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க, என்ன சொல்கிறது, சீல் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் கான்ட்ராஸ்ட். ஸோ ஈவியில் மட்டும்தான் இந்த ஈவியோட பேஜிங் இந்த கலரில். அண்ட் இந்த தெரியுதா இந்த ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு கலர் இதுவும். அண்ட் இங்கே இந்த கிராஃபிக்ஸ் கைஸ், இது வந்து டாட்டாவோட சிக்னேச்சர் கிராஃபிக்காகவே மாறிடுது. ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் டியாகோ, ஆல்ட்ராஸ் அண்ட் நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது என்னமோ சொல்லுவாங்களே, இதுக்கு பேர் என்ன, அந்த கெமிஸ்ட்ரி பேர் என்னமோ வரும், அது எனக்கு என்னன்னு தெரியல. லைக் அந்த பாண்டிங் ஆஃப் ஆட்டம்ஸ், அதான் இல்லை, அது இல்லை, உள்ளே இருக்கிறது வந்து அதுவும் இல்லை, சம்திங் அந்த எலிமெண்ட்ஸ் பாண்டிங் ஆஃப் ஆட்டம்ஸ் அந்த மாதிரி ஒரு இது இந்த டிசைனு. ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரியும் இதை பற்றி. அண்ட் ஃப்ரண்ட்டில் கைஸ் அவ்வளோதான், ஒரு நார்மல் நெக்ஸான் தான். எவ்ரி திங் இஸ் சேம் அப்பார்ட் ஃப்ரம் த ஈவி பேஜிங் அண்ட் த எலக்ட்ரானிக் மோட்டர், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து சம்மரைஸ் பண்ணோம்னா அவ்வளோதான் கைஸ். ஸோ அப்படியே பின்னாடி போகலாம் வாங்க. அண்ட் அப்படியே கைஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி அதே தான், சேம் அதே நெக்ஸான் அதே இது, ஒன்றும் டிஃப்ரென்ஸே கிடையாது. லைக் எவ்ரி திங் இஸ் சேம், எவ்ரி திங் ரிமைன் சேம், அதுதான் முக்கியம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயின் இதுதான் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இங்கே ஜிப்ட்ரானோட பேஜிங். இது ஜிப்ட்ரான் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஜிப்ட்ரான் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி சம்திங். அந்த மோட்டர் லைக் எலக்ட்ரிக் மோட்டர் இல்லை, ஸோ அதனால் அந்த ஜிப்ட்ரான் டெக்னாலஜி தான் அந்த மோட்டருக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பேஜிங் உங்களுக்கு வந்துடும். அண்ட் டாட்டாவோட பேஜிங் தட்ஸ் மேண்டேட்ரி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சின்ன க்யூட்டான கேமரா இதனால் ஒழிச்சு வச்சிருக்காங்க, இருக்கிறதே எனக்கு தெரியல. அண்ட் இங்கே நல்ல ஒரு நெக்ஸானோட பேஜிங் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸான் நல்லா போல்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் ஆல் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. லைக் ஒரு சின்ன ஓரமாக கொடுக்காம சென்டராக நல்லா போல்டாக, அதுக்கு தான் இந்த நெக்ஸான் பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் ஈவியோட பேஜிங், ஈவினா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே இதுதான் சேம். பேக் வைப்பர், ரியர் டிஃபாகர்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எல்இடி ட்ரீட்மெண்ட் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு லைட் எரிஞ்சால் எப்படி இருக்கும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி டிசைன் நான் ஃப்ரண்ட்டில் அந்த
பாண்ட் மாதிரி ஒரு இது காமிச்சு தெரியுமா, அதே மாதிரி டிசைன் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் டெயில் லேம்ப்ஸ் மட்டும் அந்த பிரேக் லேம்ப்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் லைக் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலோஜன் தான். ஸோ அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஹாலோஜன் தான். அண்ட் டாக்கிங் அபவுட் திஸ் எவ்ரிதிங் ரிமைன்ஸ் சேம், நார்மல் நெக்ஸான் தான். அரைச்ச மிளகாவே நான் அரைச்சிட்ருக்கேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ், பின்னாடி எல்லாமே சேம் தான். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரியே சும்மா அதவே சொல்கிறேன், சேம் தான், பிகாஸ் எல்லாமே சேம் தான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அதே கலர் கான்ட்ராஸ்ட் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. திஸ் க்ரீன் அண்ட் திஸ் ஸ்கை ப்ளூ, அந்த கான்ட்ராஸ்டாக பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இந்த கலரே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. ஸோ ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க போகிறது கிடையாது இந்த பெட்ரோல் டீசல்லாம். ஸோ எலக்ட்ரானிக் மோட்டர் எவ்ரிதிங் எலக்ட்ரிக்கலாக சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அந்த கலர் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கைஸ் இங்கே இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டெயில் கேட்லேயும் ஒரு ரெக்வெஸ்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்குது. அதுவும் லைக் பெரிய ரெக்வெஸ்ட் சென்சர் எல்லாமே குட்டி ரெக்வெஸ்ட் சென்சர் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும் பார்த்தீங்களா. அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிங்கன்னா பூட் பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய பூட்டுங்க, லைக் ஓரளவுக்கு டீசெண்டான சைஸ் தான். அண்ட் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 350 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ். அண்ட் pretty much டீசெண்டாக தான் இருக்குது. பூட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம், நெக்ஸான் ஈவி. இது வந்து ஆக்சுவலாக அந்த ரிஃப்ளெக்டர் ட்ரையாங்கிள்ஸ் இதெல்லாமே சூப்பர் தான். லைக் மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இன்ஜின் மோட்டரில் தான் இருக்குது. சும்மா இன்ஜினே வருது. அந்த எலக்ட்ரிக் மோட்டரில் தான் மெயின் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ கைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சைடில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சைடில் எல்லாமே சேம் தான். ஒரு பேர் நார்மல் நெக்ஸான் எப்படியோ அதே தான். உங்களுக்கு நான் மெயின் ஹைலைட் கீ டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட் டு பேக் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அண்ட் டாக்கிங் அபவுட் சைடு ரிமைன்ஸ் த சேம். அண்ட் கைஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது வந்து நீங்கள் நினைப்பீங்க இது என்ன டீசல் நினைக்கணும் மேலே பெட்ரோல் நினைக்கணும்னு கேட்பீங்க. பட் அதெல்லாம் கிடையாது. இது வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பின் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ளக் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 விஷயம் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 விஷயம் இருக்குது, சரிங்களா. ஸோ இது ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து 2 இருக்குது. லைக் ஒரு நார்மல் டீசல் டேங்க்னா ஒரே ஒரு லிட் மட்டும் இருக்கும். பட் இது வந்து 2 லிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் லிட் ஓப்பன் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் சார்ஜர் கைஸ். இது நார்மல் சார்ஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் வீட்டில் வந்து சார்ஜ் போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பின் மட்டும் நீங்கள் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பாயிண்ட். இதே இன்னொரு லிட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து வெளியே எங்கேயாவது போகிறப்போ இது வந்து எஸ் அ ஃபாஸ்ட் சார்ஜரை ரியாக்ட் பண்ணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2 பின் மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபர்ஸ்ட் லிட் அண்ட் செகண்ட் லிட் 2 அட்டாச் பண்ணி ஒரு பெரிய ப்ளக் பாயிண்ட் வரும். அந்த ப்ளக் பாயிண்ட் போட்டிங்கன்னா சும்மா நச்சுன்னு அந்த மின்னல் வேகத்தில் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த 2 ப்ளக் பாயிண்ட் ஒரு 2 அடாப்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் ஹோம் யூஸ், லைக் நார்மல் சார்ஜ் ஏறுறதுக்கு. அண்ட் இதே நீங்கள் செகண்ட் லிட் கழட்டி விட்டு ஒரு பெரிய ப்ளக் பாயிண்ட் இதில் வந்து சொருங்கினீங்கன்னா மின்னல் வேகத்தில் வந்து பவர் ஏறும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், சேம் டயர் எல்லாமே சேம் தான். பின்னாடி சைடு லுக் எல்லாமே கேத்து தான், நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ரூஃப் ரெயில் இன்டெப்த்தாக ஒருக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாற போகிறேன். ஸோ 3, 2, 1 பூம். கைஸ், ஸோ அந்த ட்ரான்சிஷன் அப்படியே DSLR டு திஸ் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட்ஸில். ஸோ வண்டி பாருங்கள், சைட் ப்ரொஃபைல் அதே சேம் தான் எல்லாமே. ஸ்டார்டிங் ஃப்ரம் அலாய் வீல்ஸ், டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் அண்ட் பாடி ஃப்ரேம் எல்லாம் டைமென்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். உள்ள இருக்கிற மோட்டர் மட்டும் டிஃப்ரென்ஸ். நான் இதோட எத்தனை டைம் சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா LED லைட்டு பார்க்குறது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பேக் வைப்பர்ஸ், சைட் ப்ரொஃபைல் எல்லாமே அதே தான். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு நான் பேக்கில் காமிச்சிட்றேன். ஸோ இன்டெப்த்தாக காமிக்கிறதுக்கு இது தான். ஸோ என்னோட டிஷர்ட்டு. அண்ட் கைஸ், டாக்கிங் அபவுட் திஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஸ்பீக்கர் வந்துடும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் இங்கே வந்து டோர் லாக் அண்ட் அன்லாக் நாபு. பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்லைட் கிடையாது கைஸ். இது இல்லுமினேஷன் கொடுத்துருக்கலாம், பட் ஏன் அங்கே மட்டும் மிஸ் அவுட் பண்ணாங்க தெரியல. நார்மல் ஹேரியரும் இதே ப்ராப்ளம் தான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குற சூப்பராக இருக்குது. அண்ட் இஃப் யூ டாக் அபவுட் பேக் சீட் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் வைஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு 100 சப்போர்ட் ஃபுல்லாமே கவர் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்களேன், லைக் ஃபுல்லாக கவர் பண்ணி செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொசு வந்து ரொம்ப. அண்ட் லெக் ரூம், நீ ரூம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் ஹெட் ரூம் பாருங்கள், எனக்கு இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ நான் ஒரு 5'7", எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ப்ரீமியம் லுக்கிங் அந்த டோர் ஹேண்டில்ஸ். ஸோ இப்போ வந்து அஸ்வின் வந்து சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கிறான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நல்லா க்யூட்டான ஒரு கப் ஹோல்டர், ஒரு ஆம்ரெஸ்ட். ஸோ இங்கே வந்து ட்வின் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆம்ரெஸ்ட் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பார்க்குறக்கு. அண்ட் சாஃப்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே எதுவும் 12 volt பவர் சாக்கெட்டோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் சேம் டோர் அங்கே சேம் அந்த ப்ரீமியம் லுக்கிங் டோர் ஹேண்டில்.
ஒரு கிராப் ஹேண்டில். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் சென்டர் பேசஞ்சர் ஹெட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் டிரான்ஸ்மிஷன் டெல்லன் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ 2 பேர் தான், லைக் 3 பேர் உட்காரலாம், பட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது. மெயின் டிஃப்ரென்ஸும் முன்னாடி இருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் யா, ஸோ உங்களுக்கு மெயினாக வந்து இந்த இன்ஜின் பே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வந்து நிறைய டைம் ஈவின்னு சொல்லிட்டு கடைசியில் அது மிஸ் அவுட் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போதே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஸ்டில் இப்போதைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒருக்கா. ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார் வந்து ஆனில் இருக்குது. யா கைஸ், கார் வந்து ஆனில் இருக்குது. பட் ஆனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாதுல்ல. யா கைஸ், அது வந்து ஒரு நான் ரொம்பவே நல்ல பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். பிகாஸ் சவுண்டே இருக்காது. ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னாலே சவுண்டே இருக்காது. அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லுங்கள். பாருங்களேன், ஏதோ ஏசி ஓடுற மாதிரி தான் சவுண்டே வருது. பட் நார்மலாகவே ஒரு மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. எந்த விதமான சவுண்ட் இல்லை. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த வீடியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கார் வந்து ஆனில் தான் இருந்துச்சு. அண்ட் டாக்கிங் அபவுட் திஸ் மோட்டர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் மெயின் இவி ஜிப்ட்ரான் டெக்னாலஜியோடு வந்துடும். அண்ட் கைஸ், இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 30.2 kW அண்ட் 320 volt லித்தியம் பாலிமர் பேட்டரி வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 30.2 kW இங்கே வந்து ஏதோ லைக் அந்த வேறு இதில் வந்து கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ பெரிய வேல்யூ வரும்னு தெரியல. ரொம்ப பெருசாக இருக்குன்னு தான் சொல்லணும். லைக் நான் வந்து இப்போ இன்னும் ட்ரைவ் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு வந்து என்ன இம்ப்ரெஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் இன்ஜின் இல்லை, மோட்டர் பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு பேசிட்டேன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய சொல்லிட்டேன். பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு எதுக்கு இந்த இன்சுலேஷன் எனக்கு புரியல. ஸோ அங்கே மட்டும் எதுக்குன்னு எனக்கு புரியல. அண்ட் இப்போ எதுக்கு ஆன் அடிச்சிருக்கான். ஸோ கைஸ், இப்போ இன்ஜின் பே ஓப்பன் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து இங்கே நோட் பண்ணேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இதுதான் உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்களேன், இது வந்து நேஷ்னல் அனிமல் லயனா, இது டைகர்னு தான் நினைக்கிறேன். இது என்னன்னே தெரியல. ஃப்ரண்ட்டில் இருக்கிற லயனு, பின்னாடி இருக்கிற டைகர் மாதிரி இருக்குது. ஸோ டாட்டா வந்து இந்தியன் பிராண்ட். ஸோ இந்தியனோட இது கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்வராஜ் மேட் குட். இது நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். அண்ட் இப்போ வந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா ஃப்ரண்ட் சீட்லேயும் பார்க்கறதுக்கு சில விஷயங்கள் இருக்கிறது. ஆங்கிள் ஓகேவா? டிரைவிங் ஆங்கிள் Yep, good. Looks good. And guys, to be first of all start பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீ ஃபோப் பாருங்கள். கீ ஃபோப் பார்த்தீங்கன்னா நார்மலான டாட்டா நெக்ஸானில் என்ன கீ வருமோ அதே தான். இங்கே லாக்கு அன்லாக், இன்ஜின் டெயில்கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த லைட், இது வந்து லைக் எங்காவது மால்லாம் பார்க் பண்ணி இது அமுச்சுனீங்க லைட் கார் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். இது வந்து ஓப்பன் ஆகும் இப்படி வந்து நார்மல் உள்ளே எங்காவது வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் மேனுவல் ஹேண்ட் பிரேக். அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் கபி ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 volt பவர் சாக்கெட். தென் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அண்ட் இங்கே இன்னொரு ப்ளக் எதுவும் இருக்குது. பார்க்குறக்கு ஆக்ஸ் மாதிரி தெரியல. அண்ட் இதெல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ஏசி, எக்கானமி, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது ஆப்வியஸாக. அண்ட் டெயில்கேட் இங்கேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சென்டர் லாக் அண்ட் அன்லாக் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி ப்ராக்டிக்கல் டு பி ஆனஸ்ட். யா, ஓரளவுக்கு ப்ராக்டிகாலிட்டி இருக்குது இந்த காரில். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த ரிவர்ஸ் போட்டிங்கன்னா பாருங்கள், கேமரா வந்துருச்சா. அலாங் வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். அடாப்டிவ் கைட்லைன்ஸ் பாருங்கள். ஸோ பார்க்குறது நல்லா இருந்துச்சுல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டாப் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறது நல்லா க்யூட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் கண்ட்ரோல்ஸ், தென் இது வந்து ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ். அண்ட் இங்கேயும் சேம் அதே டிசைன் லாங்குவேஜ், லைக் கலர் கான்ட்ராஸ்ட்டில் இங்கேயும் கேரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த ஈவியோட ஸ்பெஷல் சிக்னேச்சர்னு சொல்லலாம். லைக் இது தென் பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி பெருசாக எதுவும் இல்லை. இந்த ஸ்டிச்சிங்ஸ் மட்டும் இருக்குது. தென் அதே எக்ஸ்டெண்டட் திஸ் க்ளவ் பாக்ஸ். அண்ட் 2 இது இருக்குது. 4 மோட் இருக்குது. 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரை மோட், தென் நார்மல், நியூட்ரல், தென் ரிவர்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸாக தான் இருக்கும். பட் இந்த காலம் எது பெருசாக ஸ்போர்ட்ஸ் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. அண்ட் அவ்வளோதான். லைக் ரியலி ப்ராக்டிக்கல். அண்டு இந்த பார்க்குறக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிறைய ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கிடையாது கைஸ். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, டிஜிட்டல் கம் அனலாக். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு இதுதான். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே கலர் இங்கே லைக் இந்த கலர் இருக்குது இல்லைங்களா, இதே கலர் வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லைக் இந்த ஆர்பிஎம் டேக்கோமீட்டர் அதே கலர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னும் தலையை இப்படி பண்ணுறா தலை இப்படியா நிறைய பேர். இன்னும் கொஞ்சம் தூக்கு, லைட்டாக தூக்கு, அப்படியே தெரியுது. ஓகேவா, தெரியுது. சரியா.
அண்ட் கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் A ட்ரிப் B எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நோ டிஃப்ரென்ஸ் அட் ஆல். அண்ட் இது வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணால் பாருங்கள் சர்வீஸ் டூ எப்போ, எனர்ஜி ஃப்ளோ என்ன, ட்ரிப் A என்ன, ட்ரிப் B என்ன, இதெல்லாம் காமிக்குது. அண்ட் இந்த இடத்துல அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் காமிக்குது 306 கிலோமீட்டர், இப்போ 305 ஆயிடுச்சு. அந்த வண்டி ஆனில் இருக்குது. அண்ட் மேலே வந்து 69% பேட்டரி இருக்குது. ஒரு ஃபோனை பார்க்குற மாதிரியே இருக்குது எனக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் எல்லாமே லைக் நல்லா இருக்குது பார்க்கறக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கார். ஆக்சுவலி இப்போ நம்ம ஓட்டி பார்த்துடலாம் கொஞ்சம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், நான் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் இப்போ வந்து கார் பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி சும்மா ஒரு டிரைவிங் எக்ஸ்பிரஷன்ஸ் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கீஃபோம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன். புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான், பிரேக்கை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஆன் ஆகிக்கும். ஆனான சவுண்டே எனக்கு வந்து கேட்கல கைஸ், நிஜமாக தான் சொல்கிறேன். அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே ரெடின்னு வரும் கைஸ். ரெடின்னு வந்தால் நீங்கள் வந்து யூ ஆர் ரெடி டு கோ. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணியாச்சு, டிரைவ் மோடுக்கு போட்டியாச்சு. இப்போ வந்து பிரேக் மேலேருந்து கால் எடுத்தால் உங்களுக்கு வந்து அவ்வளோ மூவ் ஆகாது காரு, சரிங்களா? லைக் ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஒரு கார் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அதே மாதிரி தான். பட் நீங்கள் எக்ஸலேஷன் கொடுக்கும்போது மட்டும் பார்த்து கொடுக்கணும் கைஸ். எதனால சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 245 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அண்ட் 130 PS ஆஃப் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கிற போது இது வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டி ஆனில் இருக்குதா இல்லையா எனக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் இதை ஒரு ஆர்வத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி பிச்சு தள்ளிடும். அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணோம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் பேட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பவர் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஹவரில் வந்து பவர் வந்து ஃபுல் ஆயிரும். அண்ட் இதே நீங்கள் வந்து நார்மல் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் 8 hours வரைக்கும் இதில் வந்து சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பவர் சார்ஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் குட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து டாடா ஷோரூம் போனால் உங்களுக்கு ஃப்ரீயாக சார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி. அவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 1 hour வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராப்ளமே இல்லாமல் 1 hour வெயிட் பண்ணி நீங்கள் வந்து காரை வந்து சார்ஜ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது ரொம்ப நல்ல பாயிண்ட்டுன்னு எனக்கு தோணுது. அண்ட் இதே நீங்கள் லாங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் டாடா ஷோரூமாக தேடி போகணும் சார்ஜ் போடுறதுக்கு. ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் இன்னொரு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சார்ஜ் போடணும், வீட்டில் சார்ஜ் போட்டு கரண்ட் பில் எகிரிச்சுன்னா என்னாலெல்லாம் கட்டுப்படி பண்ண முடியாது தம்பி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இன்னொரு விஷயம், இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து சார்ஜ் போடுறப்போ சார்ஜ் போடும்போது நீங்கள் இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் எவ்வளோ இது வந்து கன்சியூம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 28 or 24 யூனிட்ஸ் தான் கன்சியூம் பண்ணும், அதுக்கு மேலே வந்து கன்சியூம் பண்ணாது. ஸோ அது ரொம்ப நல்ல பாயிண்ட்டுன்னு தான் சொல்லலாம். அண்ட் கைஸ் வெரி ஸ்மூத் ரைடிங். வண்டி ஆனில் இருக்க ஆஃபாக இருக்குன்னு தெரியல, பட் ரைட் பண்ணும்போது சின்னதாக அந்த வைப்ரேஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், அந்த ரோட் வைப்ரேஷன் மாதிரி. ஸோ அது மட்டும்தான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. அண்ட் டு பி ஆனஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் பெட்ரோல் இஸ் பெட்ரோல், டீசல் இஸ் டீசல். அது வந்து எப்பவுமே அடிச்சுக்கவே முடியாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ளாட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இதுதான். அண்ட் நான் சீட் பெல்ட் போட மறந்துட்டேன் ஆக்சுவலி, ஏன்னா உள்ளே ஓட்டிகிட்டு இருக்கேன்னா சீட் பெல்ட் போட மறந்துட்டேன். ஓகே கைஸ், ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக். அண்ட் இப்போ வந்து இப்போ ஃபுல்லாக ஃப்ளாட் அவுட் பண்ணுறப்ப பாருங்களேன், வாவ். அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க மென்ஷன் பண்ணாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 0 to 100 வந்து லைக் 5 seconds 6 seconds அவ்வளோதான். லைக் அதுக்கு மேலே போகாது. இது வந்து லைக் ரியலி ஃபாஸ்ட் தானே. லைக் நீங்கள் ஒரு ஃப்ளாட் அவுட் பண்ணால் இனிஷியல் உங்களுக்கு புல் வந்து பொழந்து தள்ளுது வண்டி, இங்கெல்லாம் ஓட்ட முடியாது. ஒரு ஹைவேஸ்லாம் எடுத்து போயிட்டா அந்த 0 to 100 செக் பண்ணி நல்லாயிருக்கும். அண்ட் பாருங்கள் ஓட்டுறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இந்த கிரவுண்டில் தான் ஓட்டுறேன் நான், ஏன்னா இப்போ அக்கம்பெனி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதனால் கிரவுண்டில் ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுது. மற்றபடி நல்லா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குதுடா வண்டி, வாங்கிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் வேரியண்ட், லோ வேரியண்ட், மிடில் வேரியண்ட் அண்ட் அப்பர் வேரியண்ட், மொத்தமாக 3 வேரியண்ட் தான் வருது. நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வேரியண்ட். அண்ட் டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடும், தென் ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் எல்லாம் வரும். பட் இதில் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இதே லோ மாடல் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் வராது, தென் சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வந்துடும். இது மிடில் வேரியண்ட் நீங்கள் போய்க்கலாம். எனக்கு வந்து வேல்யூ ஃபார் மணின்னு தோணுது. பிகாஸ் வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் அரௌண்ட் 17 உங்களுக்கு வந்துடுது, 17 பாயிண்ட் சம்திங். அண்ட் டாப் மாடல் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 19 lakhs வந்துடுது. ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஃபார் பேட்டரி வெஹிக்கிள். பேட்டரி வெஹிக்கிள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வண்டி ஓட்டுறதுக்கு ஜாலியாக இருக்குது. லைக் இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளாட் அவுட் பண்ணுறப்போ வண்டி லைக் ஒரு சவுண்டே இல்லை, எந்த விதமான நாய்ஸ் இல்லை, பட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ரொம்ப பிடிச்சிருக்கு. பாவம் அஸ்வின் என்ன பண்ணுறங்கன்னு தெரில, போர் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் நின்று. ஐயோ ஐயோ. சரி கைஸ், அவ்வளோதான். இந்த கார் பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா டீசெண்டாக ஒரு ஓட்டினீங்கன்னா 280 to 300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம். அண்ட் அவ்வளோதான். டாடா ஷோரூம் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக சார்ஜர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஷோரூம் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். உங்களுக்கு எந்த என்கொயரிஸ் இருந்தால் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதர்வைஸ் இட்ஸ் ரியலி குட் கார். இங்கே பாருங்கள். ஓஹோ, like it's really good. அவ்வளோதான் கைஸ், இங்கே வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஆல்வின் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கியர் ஷிஃப்டர்ஸ்.